என்னோட பேர் வந்துட்டு கிரண். நான் இங்கே பெங்களூர் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. என்னோட ஊர் வந்துட்டு கேரளா. ஸோ ஏன் எதுக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து என் கோர்ஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. பட் அதுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு நான் இந்த ஒர்க்கு பண்ணிட்டு இருந்த டைமில் எனக்கு அது பேரலாக இந்த கோர்ஸ் எடுக்கணும். ஸோ எனக்கு வந்துட்டு ஆல்ரெடி நான் கிராஜுவேட் ப்ரொஃபஷன் அது 2 வருஷமும் வேலை பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த சேஃப்டி என்னோட ப்ரொஃபஷனில் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினச்சி தான் முன்னோட்டு போயிருந்தேன். ஸோ ஏடிஎஸ் தான் எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணி போகிறேன். சரி ஏடிஎஸ்க்கு போகலாம்னு நினச்சி கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தேன் எந்தெந்த இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டில் வந்துட்டு இதுதான் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி அகாடமி தான் எனக்கு ஃபஸ்ட்டில் ரிவ்யூஸில் தான் ஃபஸ்ட்டு வந்து. ஸோ நான் காண்டாக்ட் பண்ணேன். எனக்கு திருச்சி கால் பேக் வந்திருந்தேன். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன். என்னோட வேலையில் அதாவது சேலரி தான் நான் இங்கே ஃபீஸ் கட்டிட்டு படிச்சிருந்தேன். ஸோ எனக்கு அது ஃபீஸும் வந்துட்டு அவ்வளோ இல்லை. அப்போ அதனால் வந்துட்டு நமக்கு மேனேஜ் பண்ணி போகலாம். ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டு ஈஸியாக மேனேஜ் பண்ணி போகலாம். ஸோ ஈவினிங் பேட்ச் இருந்ததுனால வேலை முடிச்சுட்டு வந்துட்டு எனக்கு கிளாஸ் பண்ணுறது எல்லாம் இருந்தது. ஸோ எல்லா டேயிலும் வந்துட்டு நமக்கு ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருந்தது. ஸோ அதுவும் வந்துட்டு நமக்கு ரெகுலராக நேற்று எந்த கிளாஸ் இருந்தோ அதுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு அது அதில் கொஸ்டின்ஸ் இருந்து ஆன்சர் பண்ணலாம். வீக்லி டெஸ்ட்ஸ் இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப சப்போர்ட். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்துட்டு சாரோட கிளாஸ் வந்துட்டு சூப்பர். இப்போ 0 நாலேஜில் வர்றதும் கூட ஈஸியாக வந்து அவன் படித்து மேலே ஏறி போகலாம். நோ டென்ஷன். நீங்கள் கண்டிப்பாக இங்கே வாங்க. இங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் கரியரை வந்து சேவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.